எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்துருப்பேங்க பள்ளி கல்வித்துறை. ஸோ ஒன்றும் சொல்லலை, பள்ளி கல்வித்துறை தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாரும் கட்டணத்தை வெளிப்படைத்தன்மையோட உங்களுடைய வெப்சைட்டில் போடுங்க. அண்டு பெற்றோர்கள்லாம் வரும்பொழுது பார்க்குற மாதிரி போர்டில் போடுங்கிறாங்க. அது உடனடியாக தனியார் பள்ளியை சார்ந்த சங்கத்தினை சார்ந்த நிர்வாகிகள் கோர்ட்டில் போய் ஸ்டே கேட்குறாங்க. they are requesting the stay in the court. அது எப்படிங்க? இதெல்லாம் கேட்க எந்த எதிர்கட்சியும் குரல் கொடுக்க மாட்டோமா? இது கொடுக்கவே மாட்டோம். எந்த எதிர்கட்சி, இனி எதிர்கட்சி, எல்லா கட்சியுமே சொல்கிறேன். ஆளுங்கட்சியும் இந்த விஷயத்தில் இன்னும் ப்ரெஷர் பண்ணணும், நல்ல ஸ்டாண்டை எடுக்கணும். அந்த கோர்ட்டில் போய் இந்த விஷயத்தை டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்களுக்கு போகணும், இந்த அமௌண்ட்டு தான் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டை ஆளுங்கட்சி எடுக்கணும்னு நம்புகிறோம். வி வில் ஆல்சோ வெயிட் அண்ட் சி. பட் இதை எதிர்கட்சி இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்து உருவாகி கொண்டிருக்கின்ற அடுத்த தலைமுறை சார்ந்து எதுவும் பேச மாட்டாங்களா? பாருங்களேன், மறுபடியும் இதில் தப்பு நம்ம மேலே தான். எப்போ ஒரு போர்டு கமர்ஷியல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இன்னமும் நம்ம ஒரு பெருத்த வியாபாரமாச்சுன்னு நினச்சதுக்கப்புறமும் கூட நம்ம ஆற்றலையும் அறிவியலையும் புரிஞ்சுக்காம மறுபடியும் ஒரு இடத்துல போய் எல்லாரும் விழுறோம். குழந்தைங்களோட கல்வி முக்கியம். ஏங்க 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்வியினுடைய நிலைப்பாடும் கற்பித்தலனோட நிலைப்பாடும் இன்னைக்கு கல்வியிலையும் கற்பித்தலும் உள்ள நிலைப்பாடையும் கம்பேர் பண்ணணும். அன்னைக்கு பிள்ளைங்க சோர்ஸ் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது ஒன்லி புக். இன்னைக்கு சோர்ஸ் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது மெனி சோர்சஸ் ஆஃப் டேட்டா இது. விக்கிபீடியாவை 3 நிமிஷத்தில் பிள்ளைங்க மைண்டில் போகிற அளவுக்கு எனக்கு டிஜிட்டல் வந்துருச்சு. ஸோ 100 ஸ்கூல் இருக்க ஒரு இடத்துல 25 ஸ்கூலில் பெஸ்ட்டு டீச்சர்ஸ் கேன் பி அவைல். மிச்ச இடத்துலலாம் பிஎஸ்சி படித்தவங்க, எம்எஸ்சி படித்தவங்க, பிஇ, எம்இ, யார் யாருக்கு என்னென்ன வருமோ எல்லாருமே டீச்சர்ஸ் will be the best teachers, whether BSc qualified, whether BE qualified or ME qualified, எல்லாருமே டீச்சர்ஸாக போகிறாங்க. இதை எப்படி குவாலிஃபை பண்ண முடியும்? டீச்சர்ஸ் குவாலிட்டியாக எங்கே சொல்லித்தராங்களோ அங்கே தான் குவாலிட்டியான அவுட்புட் வரும். இதெல்லாம் தாண்டி ஒன்று தான், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வருமோ அந்த விஷயம் கண்டிப்பாக வந்தே தீரும். சரிங்களா? ஸோ புகுத்துறது அப்படிங்கிறது மனப்பாடவியலாக புகுத்த முடியுமே தவிர அவங்களுக்கு ரொம்ப ஸ்கில்டாக வேறு எந்த விஷயத்தையும் புகுத்த முடியாது. அதுக்கு 100 ஸ்கூல் இருந்தால் 30 ஸ்கூல் தான். மிச்ச ஸ்கூல் எல்லாமே கண்கட்டி வித்த தான். அது முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ டிஜிட்டல் மீடியாவில் நம்மளால் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர முடியும், ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர முடியும். ஆனால் நான் அதை சொல்லலை. ஒரு ஆசிரியையோட அந்த கற்பித்தல் முறைங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியம். ஆனால் இது ஒரு பெரிய வியாபாரமாக போய் இது மூலம் ஒரு 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 தலைமுறையே வேறு விதமான கற்பித்தலுக்கு உள்ளாகுது அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப உடனடியாக நம்ம பண்ணணும். இங்கே படித்தா பெருமை, அங்கே படித்தா பெருமை, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் படிப்பு முடிக்கிற வரைக்கும் என்ன எடுக்கிறாங்களோ ஃபைனலைஸ்டு. அது ஒரு சர்டன் பீரியடில் ஃபைனலைஸ்டு. முதல்ல அந்த மனநிலேருந்து நம்ம வெளியே வரணும். ஸோ இந்த கல்வி முறை அப்படிங்கிறது சுத்தமாக மாறிடுச்சு, கமர்ஷியலாக மாறிடுச்சு. முன்னையெல்லாம் கல்வி முறையில் ஸ்கூலில் பிள்ளைங்க லேட்டாக வந்தால் பெற்றவங்க முதற்கொண்டு கண்டிப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. டீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க, பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் போனால் அவங்க சின்ன ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிறாங்க பிகாஸ் ஆஃப் கமர்ஷியல். முன்னே அப்படி இருந்ததா? இல்லை, இப்போ அப்படி இருக்குது. முன்னையெல்லாம் ஸ்கூலில் எதுவும் வந்ததுன்னா பனிஷ்மெண்ட்டுனும் இட் வாஸ் அ சிவியர் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு நார்மல். இப்போ அது இருக்கா? இல்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு பள்ளி இடத்துல, ஒரு கலாச்சாரவியல் இல்லாத ஒரு இடத்துல, எல்லா பள்ளியும் சொல்லலை, பல பள்ளிகளில் சொல்லலாம், இல்லாத இடத்துல எந்த விதமான ஒழுக்க நெறிமுறைகளோட பிள்ளைங்க வளர்ந்து வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய கல்வி நிறுவனங்கள் அதை புகுத்துறாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் டாமினேஷனும் டிஸ்கிரிமினேஷனும் அதிகமாக ஓடிட்டுருக்குங்க. நிறைய ஸ்கூலில் ஓடிட்டுருக்கு. இந்த ஸ்கூல் இந்த பிராண்டா, இதெல்லாம் உள்ளே நடக்கும். இந்த ஸ்கூல் இந்த பிராண்டா, இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கும். டிஜிட்டல் மீடியாங்கிறது ஒட்டுமொத்த மக்களையும் கட்டி போட்டு ஒரு இடத்துல ஏமாற்றி எல்லாரையும் உட்கார வச்சுருக்கு. நம்ம எல்லாரும் பெருமை பின்னாடி ஓடுறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு உண்டான அறிவு என்ன, திறமை என்னன்னு யாருமே அதுக்குள்ளே போகிறதில்ல. எல்லாரும் பெருமைக்கு பின்னாடி போகிறோம். நல்லா புரிஞ்சுங்க, 12வது வரைக்கும் உங்கள் பிள்ளை என்ன படித்தாலும், எந்த போர்டில் படித்தாலும் ஒன்று தான். அவங்களுக்கு உண்டான தனிப்பட்ட திறமையோடு அவங்க என்ன எடுத்துகிட்டு வெளியே வராங்களோ 12வதுக்கு அப்புறம் அவங்க சூஸ் பண்ணுற விஷயந்தான் அவங்களை தீர்மானிக்க போகுது. இதுக்கப்புறம் எல்லாமே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வில் பி டிசைடட் த குவாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட். அது நீங்கள் மறுத்தாலும் வேறு வழி இல்லை, அதுதான் நிலைப்பாடு. ஸோ அந்த கட்டத்தில் வந்ததுக்கப்புறம் இந்த போர்டு அந்த போர்டில் இப்படி சொல்லித்தராங்க. தே கேன் ஏபிள் டு ஆட் த ஹையர் ப்ரெஷர் இன் கெட்டிங் எ மெமரி. அவ்வளோதான். அதை தவிர வேறு ஒன்றுமே இங்கே நடக்கலை. அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் தி லெசன்ஸ், கோயிங் டு த ரூட் ஆஃப் த லெசன், கோயிங் டு ரூட் ஆஃப் த சப்ஜெக்ட்
It's not completely getting down. Because of this, the skill level of the children, entirely getting pulling down with some percentage. We cannot able to realize and understand, because we must want to go to the root of the cause, but we are not going. நம்ம போகிறதில்ல. அதுதான் உண்மை, அதுதான் நிலைப்பாடு, நிச்சயம். இதை புரிஞ்சுட்டு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில், பெருமையோட ஆஸ்பெக்டில் நம்ம குழந்தைங்களை சேர்க்காம, நம்மக்கிட்ட டேட்டா சோர்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட லேர்னிங் மெட்டீரியல் சோர்ஸ் இருக்குது, அதை வச்சு சொல்லிக் கொடுக்க முடியுங்கிறத முதல்ல நம்பினால் ஒழிய மெனி திங்ஸ் கெட் பி சேஞ்ச். நீங்கள் எப்போ ஒரு கமர்ஷியலையும் உள்ள கம்ஃபர்டபுள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருங்க இந்த கம்ஃபர்டபிலிட்டியை பார்த்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க பாருங்கள். அங்கே ஏசி இருக்குது. இந்த படிக்கில் கற்பிக்கிற நேரத்தில், படிக்கிற இடத்துல இவ்வளோ கம்ஃபர்டபுளை க்ரியேட் பண்ணி கொடுத்தா அந்த பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? நாளைக்கு எல்லா இடத்துலையும் அந்த கம்ஃபர்டபிலிட்டி தான் வரும். இன்றைக்கி 2K கிட்ஸ் உருவாகிறாங்க. டிஜிட்டலே ஃபுல்லாக டிஜிட்டல் மட்டுமே தெரியும். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தேரான கொஸ்டின். அவங்களால எதையும் மேனேஜ் பண்ண முடியாது. கண்ணில் பார்க்குறதெல்லாம் சரி, அவங்க 2 லட்ச ரூபா சமாளிக்கலாம், ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்களால முடியாது. காரணம் the way of what they understood from the journey of the last 10 to 15 years, which was completely digital. ஸோ தயவு செஞ்சு பெருமைங்கிற மாயிலேருந்து வெளியே வந்து குழந்தைங்களுக்கு உண்டான அறிவையும் ஆற்றலையும் எந்த மோடில் நம்ம கற்பிக்கணுங்கிறத மட்டும் நம்ம சிந்திச்சு பார்த்தா போதுமானதாக இருக்கும். நிறைய பேருங்க ICSE CBSEயில் படித்த நிறைய பேர் நிறைய இடத்த தொட முடியாமல் காலேஜோட அவங்களோட ஃபைனலைஸ்ட் ஆகுது. நிறைய விஷயம் ஃபைனலைஸ் ஆகுது. இதை நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 12th அப்புறம் காலேஜில் போய் என்ன மேஜர், என்ன கோர்ஸ், என்ன மாதிரியான ஃப்யூச்சரை டிசைட் பண்ணி போகிறாங்கிறதுல தான் எல்லாம் இருக்குது. பட் ஃபவுண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், தேர் இஸ் நத்திங் டவுட் இன் இட். பட் தட் ஃபவுண்டேஷன் ஷுட் பி கம்ஸ் ஃப்ரம் அ லாஜிக்கல் வே. இட்ஸ் நாட் அ லாஜிக்கல் வே. நவ் வாட் எவர் இட் இஸ் கோயிங், இட்ஸ் நாட் அ லாஜிக்கல் வே, இட்ஸ் அ கமர்ஷியல் வே. கமர்ஷியலில் ஒரு இடம் போச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக லாஜிக்கலாக எந்த இம்பேக்டும் இருக்காது. இங்கிலீஷில் பேச முடியும், எஸ் ஐ அக்ரி. இதுதான் எந்த இடத்துல ஒரு சில இடத்துல ஒரு இடத்துல ஒரு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணும், அதில் எந்த டவுட் இல்லை. அவங்கள கமர்ஷியல் நீங்கள் அகைன் திணிச்சிங்கனாலும் எதுவும் நடக்காது. அவங்களோட ஒரிஜினல் ஸ்கில் எல்லாமே ஹைட் ஆகும். ஸோ இவங்க திணிக்கிறதெல்லாம் மேலே வரும். இப்படியே குழந்தைங்களோட முக்கியமான அவங்கள்ட்ட இருக்கிற ஒரிஜினல் ஸ்கில்லு இது எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு வெளியே கொண்டு வந்து எதையும் சாதிக்க முடியாது. அது இப்போ தெரியாது, ஒவ்வொரு காலகட்டத்தில் அது இம்பேக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. வில் சி. ஸோ பெருமைகளை தாண்டிய அறிவை கற்பிக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுப்போம். அது மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு தீர்வாக மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடும் கூட. நிறைய மக்களை நான் பார்க்குறேன். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிலைப்பாட்டில் ஆதரவோடு செயல்படுற ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கலெக்டர், தாசில்தார், எல்லா கவர்மெண்ட்டோட அதிகாரிகளோட பிள்ளைங்களும் ரெடியாக இருக்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட்டோட அதிகாரிகளும் ரெடியாக இருக்காங்க. அங்கே நான் பர்சனலாக போய் பார்த்துருக்கேன். The way of coaching what they are giving, which is completely nothing special compared to other area. அதெல்லாம் இல்லை, அப்படியே தான் போகுது. பட் they are okay with that. பட் மற்ற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண யாரும் விரும்பலை. ஸோ there is a psychological impact, nothing more over that. இது பேர் அறிவுத்தனம் இல்லை, சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் உள்ள போகிறது முட்டாள்தனம். தேங்க்யூ.